நரி இன்னைக்கு நியூஸ் பத்தியா தங்கம் ஒரு 10,000 ரேட் வர ஏறிடுச்சோம். இப்படியே போச்சுன்னா தங்கம்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது போல வாத்தியார. அட நீ வேற ஒரு காலத்துல எனக்கெல்லாம் தங்கத்துல நகை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போலாம் பாத்தீங்கன்னா பிச்சையில போடுறது கூட யோசிக்கிறாங்க. நானா அம்மாவோட கல்யாணத்துக்கு போகும்போது தங்க காயெல்லாம் கொண்டு போய் வச்சாங்க. இப்ப பார்த்தா உன்னோட சின்ன பசங்க கல்யாணம் ஆயிட்டு இருக்கு. நீ இன்னும் வேடிக்கை தான் பாத்துட்டு இருக்க. வந்துட்டாரு கோச்சிதியா உங்ககிட்ட பேசவே விருப்பம் இல்ல. ஐயோ என் கூட பேசாத, உன் கூட பேச உள்ள கலக்கி காத்துட்டு இருக்காங்க. போட்ட உங்ககிட்டயே பேசுறதுக்கு ஆறு இல்லாம தான் நீ எங்களை கூப்பிட்டு பேசிட்டு இருக்க. நீ முழுகா இப்ப ஏன்டா அவன்கிட்ட ஒம்புக்கு இருக்கிற? அவனுக்கு ஒரு நல்லது நீ செஞ்சிடாதானே அவனும் உங்களோட சந்தோஷமா பேசுவான். எனக்கு ஆசைதான் இவனுக்கு ஒரு நல்லது செய்யலான்ட்டு. ஆனா என்ன பண்றது, இவனுக்கு நல்லது நடந்துடக்கூடாதுன்னு டெய்லி வந்து எழுதல் வைக்கிறாங்க. என்ன சொல்ற? ஆமாண்டா, உன் சொந்தக்காரங்க உனக்கு எந்த ஒரு நல்லது நடந்துடக்கூடாதுன்னு டெய்லியும் கும்பிடுறாங்க. அப்படி என்னதான் என் மேல அவங்களுக்கு காண்டாம்? ஓ மேலனா காந்த இல்லைன்னு நினைக்கிறேன். உங்க அம்மா மேலதான் ரொம்ப கோவத்துல இருக்கிறானுங்க. எங்க அம்மா அவங்க நல்லதா செஞ்சிருக்காங்க. அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல எங்க அம்மா கொண்டு போய் தங்க காயின் வச்சாங்க. அந்த தங்க காயின் தான் எங்க பிரச்சனையே. என்ன முழுக்க தங்க காயின் என்ன பிரச்சனை? இவங்க அம்மா தங்க காயின் வாங்கி வைக்கிற காலமெல்லாம் 20,000 30,000 தங்க வித்துட்டு இருந்துச்சு. ஆமா, ஆனா இப்ப இவனுக்கு கல்யாணம் ஆனிச்சுன்னா தங்க வாங்கினா 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகும். அப்ப இவனுக்கு கல்யாணம் ஆனாதானே 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணும். இவனுக்கு கல்யாணம் ஆகலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இவன் சொந்தக்காரங்க அந்த மாதிரி வேண்டுதல் வைக்க ஆரம்பிச்சிட்டான். அடுங்கப்பா ஷாக்கா வரியா? 1-2 சொந்தக்காரல்ல, உங்க அம்மா மொய் வச்ச எல்லா சொந்தக்காரங்களோட ஒரே வேண்டுகோள் இதுதான். நன்றி மறவாத நல்ல மனம் போதும் என்றும் அதுவே என். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஒப்பீனியை கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. நீங்க எங்க பேஜை ஃபாலோ பண்ற மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிட்டி சொல்லி ஃபாலோ பண்ண சொன்னீங்களா, அடுத்தடுத்து வீடியோ பண்ணா எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும்.